என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் தலைப்புக்குள் செல்கின்றேன். தாருங்கள் தங்கள் அழகிய காதுகளை. நான் இந்த பேச எடுத்துக் கொண்டுள்ள தலைப்போ கும்பகர்ணன். நமக்கெல்லாம் தெரியும், கம்ப ராமாயணத்தில் மிக பிரம்மாண்ட உருவம் கொண்டவர் தான் கும்பகர்ணன். அப்படிப்பட்ட கும்பகர்ணன் பல ஆண்டு காலம் தவம் சென்று பிரம்மதேவர் கிட்ட ஒரு வரம் வாங்குறதுக்காக போனாரு. அது என்ன வரம்னா நித்தியத்துவம் அப்படிங்கிற ஒரு வரம். நித்தியத்துவம் அப்படின்னா சாகா வரம் அப்படின்னு ஒரு பேரு. ஆனா இப்படி சாகா வரம் பெற்றுட்டாங்க அப்படின்னா பல தவறுகள் செய்வாங்கிறதுனாலையும் சரஸ்வதி தேவி அவர்கள் கும்பகர்ணின் நாளில் அமர்ந்து நித்திரத்துவம் அப்படிங்கிற ஒரு வரத்தை வாங்கிப்பாங்க. நித்திரத்துவம் அப்படிங்கிறது என்னன்னா ஆண்டாண்டு காலமும் உறங்கிக் கொண்டிருப்பது மட்டும்தான். தவறுகளா நித்திரத்துவம் அப்படிங்கிற ஒரு வரம் வாங்கினதுனால கும்பகர்ணன் அவர்கள் ஒரு வருடத்துல 6 மாதம் உறங்கிக் கொண்டும் 6 மாதம் எந்திரிச்சுட்டே இருப்பாங்க. சோ அப்படிப்பட்ட கும்பகர்ணனை எழுப்புவதற்காக ஒரு பாடல் அமைந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, உறங்குகின்ற கும்பகர்ணன் உங்கள் மாய வாழ்வெல்லாம் உறங்குகின்ற எழுத்து காட்ட எழுந்துராய் எழுந்துராய் கரங்கு தோழவில் பதித்த கால தோடர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் நீ கிடந்து நீ உறங்குவாய் அப்படிங்கிற ஒரு பாட்டு. நன்றி, வணக்கம்.